हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 50-51. திரவ்ய சூக்ஷ்ம விபாகஸ்ச தூமோ ராத்ரித் அபக்ஷய அயனம் தக்ஷிணம் சோமோ தர்ஷ ஓஷதி விருத. பதம் 51. அன்னம் ரேத இதி சூக்ஷ்மேஷ பித்ருயானம் புனர்பவக ஏக ஏகஸ்யேன அனுபூர்வம் பூத்வா பூத்வேக ஜாயத்தே. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துட்டோம். பர்பட் போய் பார்க்கலாம். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 21வது பதத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. ते तं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी दर्भम् अनुप्रपन्ना गतागतं कामकामा लभन्ते. பிரவர்த்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் ஸ்வர்கலோக புலன் இன்பங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் ஆபத்தான இந்த உலகத்திற்கு திரும்புகின்றனர். இவ்விதமாக அவர்கள் வேத கொள்கைகளின் மூலமாக நிலையற்ற சுகத்தை மட்டுமே அடைகின்றனர். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். உயர் கிரக அமைப்புகளுக்கு ஏற்றம் பெற விரும்பும் ஜீவராசி பிரவர்த்தி மார்க்கத்தை பின்பற்றி ஒழுங்காக யாகங்களை செய்கிறான். அவன் எவ்வாறு மேல் உலகங்களை அடைந்து பிறகு கீழே வருகிறான் என்பது இங்கு ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் விவரிக்கப்படுகிறது. திரைகுண்யா விஷயா வேதா. வேதங்கள் முக்கியமாக ஜட இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது. வேதங்கள், குறிப்பாக சாம யஜுர் ரிக் ஆகிய 3 வேதங்களும் மேலுலகங்களுக்கு உயர்த்தப்பட்டு பிறகு திரும்பி வரும் இந்த முறையை தெளிவாக விவரிக்கின்றன. ஆனால் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் திரைகுண்யா விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா என்று கூறுகிறார். அதாவது ஜட இயற்கையின் இந்த 3 குணங்களை கடந்து மேலே செல்லும் பொழுது ஒருவன் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுகிறான். இல்லையென்றால் சந்திரலோகம், ஸ்வர்கலோகம் முதலான ஒரு மேலுலகத்திற்கு ஒருவன் உயர்த்தப்பட்டாலும் அவன் மீண்டும் கீழே வந்துதான் ஆக வேண்டும். ஷீனே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி என்று பகவான் இதைத்தான் பகவத்கீதையில் கூறுகிறார். புண்ணிய பலன்களையெல்லாம் அனுபவித்த பிறகு ஒருவன் மழையின் மூலம் இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து ஒரு செடியாகவோ அல்லது கொடியாகவோ முதலில் பிறவி எடுக்கிறான். அது மனிதர்கள் உட்பட பல்வேறு மிருகங்களால் உண்ணப்பட்டு விந்துவாக மாறுகிறது. இவ்வாறாக அந்த விந்துவானது பெண்ணின் உடலுக்குள் புகுத்தப்பட்டு ஜீவராசி பிறவி எடுக்கிறான். இவ்வாறு பூமிக்கு திரும்பி வருபவர்கள் குறிப்பாக பிராமண குடும்பங்களைப் போன்ற உயர் குடும்பங்களில் பிறவி எடுக்கின்றனர். ஒருவன் ஸ்வர்க்கம் வரை போனாலும் மழையின் மூலம் பூமிக்கே திரும்பி வந்து மூலிகைகளாகவும் கொடிகளாகவும் காய்கறிகளாகவும் உணவு தானியங்களாகவும் பிறவி எடுக்கிறான். அது மனிதர்கள் உட்பட பல்வேறு மிருகங்களால் உண்ணப்பட்டு விந்துவாக மாறி பெண்ணின் உடலுக்குள் புகுத்தப்பட்டு ஜீவராசி பிறவி எடுக்கிறான். இவ்வாறு பூமிக்கு திரும்பி வருபவர்கள் குறிப்பாக பிராமண குடும்பங்களைப் போன்ற உயர் குடும்பங்களில் பிறவி எடுக்கின்றனர். சந்திரனுக்கு செல்லும் இன்றைய பெயரளவேயான விஞ்ஞானிகள் கூட அங்கு தங்க முடியாமல் தங்களுடைய ஆராய்ச்சி கூடங்களுக்கு திரும்பி வருகின்றனர் என்பதை இவ்விஷயத்தில் கவனிக்க வேண்டும். ஆகவே நவீன இயந்திர சாதனங்களாலோ அல்லது புண்ணிய செயல்களாலோ ஒருவன் சந்திரனுக்கே சென்றாலும் அவன் பூமிக்கு திரும்பி வந்தே ஆக வேண்டும்.
அது இந்த ஸ்லோகத்திலும் பகவத்கீதையிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவன் உயர்ந்த கிரகத்திற்கு சென்றாலும் அவனுடைய இடம் பாதுகாப்பானது அல்ல. அவன் திரும்பி வந்தே ஆக வேண்டும். பிரம்மா புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. அதாவது பிரம்மலோகத்திற்கே ஒருவன் போனாலும் புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா, அதாவது திரும்பி ஒருவன் பூமிக்கே வர வேண்டும். சந்திரன் ஒரு புறம் இருக்க பிரம்மலோகத்திற்கே ஒருவன் சென்றாலும் அவன் திரும்பி வந்தே ஆக வேண்டும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எம்பிராப்பிய நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமமவ மம. ஆனால் ஆன்மீக உலகத்திற்கு ஒருவன் செல்வானாயின் அவன் இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வரும் அவசியமே இல்லை என்றும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 50-51 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.